படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே ஆண்டவரும் மீட்பருமாய் கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த அருமையான பாஸ்டர் நோட்டீஸில் ஒரு வசனத்தை எனக்கு போட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு அனுப்பின நோட்டீஸை அப்படியே அவர் பேரை மாற்றி எனக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் மத்தேயு, நான் அந்த நோட்டீஸில் போட்ட வசனத்திலே பேசி பழகிட்டேன். மத்தேயு 24:14 வாசிங்க. மத்தேயு 24:14. ராஜ்யத்திலுடைய இந்த சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் என்பது காஸ்பல், இங்கிலீஷில், தூய தமிழில் நற்செய்தி என்று பெயர். நல்ல செய்தி சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் மனிதனுக்கு மார்க் 13:10 சகல ஜாதி சுவிசேஷம் முந்தி சுவிசேஷம் நல்ல செய்தி, குட் நியூஸ். ஒரு சகோதரர் என் கூட பேசிக்கிட்டு வந்தார் நேற்று. என்னுடைய எங்கிட்ட கிட்டத்தட்ட இது ஒரு ஃபேக்ட்ரி, இதே மாதிரி நாங்களும் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். இந்த லேத்தில் வேறு ஃபேக்ட்ரி. என்னோடு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறார் பிஸ்னஸில். அவர் எனக்கும் மனைவி, பிள்ளைகள், பேரன் பேத்தி, அவருக்கும் மனைவி, பிள்ளைகள், பேரன் பேத்தி பண்ணிட்டாங்க. என்னை விட ஒரு 3, 4, 5 வயது கம்மியாக இருக்கும். எனக்கு 64, அவருக்கு 60, 61 இருக்கும். என்னோடு பல வருஷங்களாக என்னோடு ட்ராவல். என் மேலே ரொம்ப அன்பு மிக்கவர், மரியாதை மிக்கவர். அவரும் என் மீது, நானும் அவர் மீது ஒரு அன்புள்ளவர். அவரும் மாற்று மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார். அந்த மனிதர் என்னோடு ட்ராவல் பண்ணுறப்போ அவர் சொன்னார், ஐயா, நான் ஒரு ஊரில் வாழ்ந்தேன், பழனிங்கிற ஒரு ஊரில் வாழ்ந்தேன். 5 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு விற்பேன். இரவு ஃபுல்லாக கடை இருக்கும், சின்ன கடை. இதில் ஒரு 20 பகுதியில் பக்கத்தில் தான் சின்ன கடை. இந்த ஜன்னலில் தான் ஒரு கடை, இந்த ஜன்னல் தான். வெளியே ரோட்டில் பிரித்து வச்சுருப்பார். நீங்கள் ராத்திரி போய் குண்டூசி கேட்டாலும் சரி, ஹேர்பின் கேட்டாலும் சரி, இல்லைன்னா காது குத்துறது கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். சின்ன கடை தான், எல்லா பொருளும் வச்சுருப்பார். 24 மணி நேரம் கடை, மூட முடியாது. எல்லா பொருளும் வச்சுருப்பார். 2 ரூபா பொருளாக 5 ரூபாய்க்கு இருப்பார். விலையே பேச மாட்டாங்க. எங்கள் ஊரில் 2 ரூபா தானே யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊரில் 2 ரூபாத்திலே கொள்ளக்காரணும். அப்படி தான் சம்பாதிச்சேன். ஆனால் வாழ்க்கையில் எனக்கு அமைதி இல்லை. நான் அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். விட்டுட்டு இன்றைக்கி அரியலூருங்கிற ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அங்கே ஒன்றும் இல்லாமல் பாப்பராகி 1 லட்ச ரூபா கையில் இருந்தது. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கினேன். 1 லட்ச ரூபாய்க்கு வீடுக்கு கொடுத்தேன். மொத்த விலையை, வீட்டோட விலையை 4 லட்ச ரூபா. பிரதமர் நரசிம்மராவ் காலங்கள். அந்த 50 தான் 500, 1000 ரூபா நோட்டு. 500, 1000 நோட்டு ரிச்சாகாரம் மாற்றுவாங்க. அந்த அளவுக்கு நோட்டு ரொம்ப 500, 1000 ரொம்ப ரேர். இப்போ 500 சாதாரணமாக இருக்குது. சாதாரண மனிதனாக 1000 ரூபா நோட்டு மாற்றாக்கள் தான் பிரதமர் நரசிம்மராவ் காலம்தான். ஃபைனான்ஸு, ரியல் எஸ்டேட்லாம் வளர்ந்த காலங்கள். இப்படி பகுதியெலாம் வீடான பகுதி. அந்த காலங்களில் நான் 1 லட்சம் இருந்தது, 4 லட்சத்துக்கு வீடு வாங்கினேன். 3 லட்சம் கடன் வாங்கினேன். 3 லட்சத்துக்கு ஒரு 18 லட்சம் வட்டி கட்டியிருக்கேன். 3 லட்சத்துக்கு உள்ள வட்டி கட்டியிருக்காரு. 18 லட்ச ரூபாய்க்கு கட்டினேன். 4 லட்ச ரூபா வாங்கின வீட்டை 12 லட்சத்துக்கோ 15 லட்சத்துக்கோ விற்றேன் கடைசியாக. அது விற்றும் கடனை கொடுத்து முடியாமல் இப்போ என்னுடைய அந்த அதில் நான் 1.5 லட்ச ரூபா இன்னும் கொடுக்கணும். 1 லட்ச ரூபாயும் போச்சு, 1.5 லட்ச ரூபாயும் போச்சு. 10-12 ஆண்டுகள் தன்னுடைய வருமானங்கள் எல்லாம் போயிட்டு, தன்னுடைய உழைப்பு. 1 ரூபா பொருள் 5 ரூபாய்க்கு விற்றேன். அந்த காசு கூட என்கிட்ட இல்லை. அங்கேருந்து சொல்லாமல் போகாமல் தான் கிளம்பி வந்தேன். ஆனால் இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊருக்கு வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு வீடு கிடச்சிருக்கு. கவர்மெண்ட்டில் ஒரு வீடு கொடுத்தாங்க. அதில் நான் எழுதி போட்டேன். எழுதி போடுறப்போ அதில் ஒரு அமௌண்ட் கட்ட சொன்னாங்க. நான் கட்டி வாங்கினேன். இப்போ எனக்குன்னு ஃப்ளாட்ஸில் ஒரு சின்ன வீடு தான். ஆனால் சிட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இதுதான் காஸ்பல், இதுதான் நற்செய்தி. நல்ல செய்தி. சுவிசேஷம் என்பது செய்தி, நற்செய்தி. சுவிசேஷ பகுதி, சுவிசேஷ நூல்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுதான் சுவிசேஷம்.
இந்த சுவிசேஷத்துக்கு இப்போ பேர் நற்செய்தி நூல்கள், வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட நற்செய்தியின் பகுதி, திருவிலியத்தின் நற்செய்தியின் பகுதி. நற்செய்தின்னு நல்ல செய்தி. ஒன்றும் இல்லாமல் வந்தேன், இந்த ஊரில் வந்து கஷ்டப்பட்டேன், வேலை செஞ்சேன், உண்மையாக இருந்தேன், இன்றைக்கி வாழ்க்கையில் நான் அந்த வாங்கின விலைக்கு கரெக்டாக விற்றேன், உண்மையாக இருந்தேன், இன்றைக்கி வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கேன். இதுதான் கஷ்டம். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு சகோதரி யாரோ ஜெபம் பண்ணாங்க, கிட்னி பிரச்சனை சரியாகணும், கல்லீரல் பிரச்சனை சரியாகணும், இது சரியாச்சுன்னு சொல்கிறதான் காஸ்பல். இதுதான் மக்களுக்கு முந்தி பிரசங்கிப்பட வேண்டும். அதுதான் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். இது நீதிமொழிகள் 25 நல்ல செய்தி. விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு நல்ல தண்ணியா, எலும்புக்கு வந்து ஊட்டமா, நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி தான் முந்தி பிரசங்கப்பட வேண்டும். ஜீசஸ்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து ஜீசஸ் போய் நற்செய்தி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் மார்க்கு சொல்கிறப்போ 15:47 16:47 தெரியல, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். அது மார்க்கில் லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். மார்க் 16:15 சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் என்பது விடுதலை செய்யும். என்ன விடுதலை? பைபிள் என்ன விடுதலை செய்தி சொல்லுது? காலைல வாட்ஸ்அப்பில் அழகாக கேட்டேன். ஒரு தம்பி ஒரு பைக் வாங்குறாரு, இவர் மாதிரி ஒரு வால்வி மகன், வேகமாக ஓட்டுறாரு. அப்படி ஜிக்ஜாக் போட்டு போய் இங்கேருந்து இந்த இதில் கிளம்பி அந்த முனைய கடையில் தான் போய் நிற்க போகிறாரு. அவர் போக்குறதும் 400-500 மீட்டர் தான், ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அங்கே போய் ஏதோ ஒன்று வாங்குறாரு, திரும்ப வீட்டுக்கு வர போகிறாரு. ஆனால் வாங்கம்னு அந்த பட்டைக்கு 2 காட்டி அப்படி திருப்பி மற்றவங்களை அரார பண்ணி அந்த ரைசிங் பண்ணி சவுண்டு உயின்னு கொடுத்துட்டு போய், ஓ இந்த அக்காவுடைய பையன் போகிறான், எது கொளுத்து போகிறது போய்கிட்டு இருக்கு. மற்றவங்க சொல்கிறது. அந்த அம்மா சொன்னாங்களாம், பையன் இவரை சொல்லலை, அந்த அம்மா அவங்க பையன்கிட்ட சொன்னாங்களாம், தம்பி வேகமாக ஓட்டாதா. அம்மா அதெல்லாம் உங்கள் காலம் பாம்மா, இன்னைக்கு அப்படி ஓட்டாதாம்மா, வண்டி ஓட்டுல நடந்து போகலாமே, எதுக்கு பைக்கு? இது ஒரு பைக்கு ஸ்பீடாக 125 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்கும், வேகமாக போகும், அதுக்கு தானே பைக்கு. இன்னொரு பைக் இருக்கு ஏதோ சரன்னு போகுது, அதுக்கு தானே பைக்கு. பிறகு அவர் பார்த்தாராம், கொஞ்ச நாள் கழித்து ஹெல்மெட் போடுறான்னா ஹெல்மெட்டும் போட மாட்டான், ஸ்பீடாகவும் போவான். பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஹெல்மெட் போட்டான், மெதுவாக போனான், பத்திரமா போனான், சேஃப்டியாக போனான். அப்படி மாறுதலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதுக்குடா மாறுதல் என்ன ஆச்சு? ஹெல்மெட் போடுனாலும் போட மாட்டான், கண்ணாடியில் மாட்டுவான், இல்லை பைக்கில் சைடில் தொங்கிடுவான், இல்லை ஹெல்மெட்டை எங்கேயாவது வச்சிருப்பா, எங்கள் போலீஸ்கார் பிடிச்சா ஃபைன் கொடுக்கணும், இப்போ தான் சார் அவுத்தேன் இன்னும் ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு. இவன் செய்ய மாட்டானே, இப்போ மெதுவாக ஓட்டுறானே, முன்ன வந்து முனையில் திரும்புறப்பமே சத்தம் கேட்குமே, இப்போ ஏன் சத்தம் கேட்கல, என்ன சேஞ்சி? அவன் சொன்னான், நான் ஒரு நாள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், என்னுடைய சகோதரர் நண்பர் ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தான், பார்த்தா தாடை எலும்புகள் உடைந்து, கை உடைந்து, மொட்டை எடுத்து, மண்டை அடிபட்டு அவன் அப்படியே துடித்து கொடுத்தான் வேதனையில். எதுக்குன்னா வேகமாக வந்தான், இடித்தான், போயிட்டான். இதுதான் லைஃபு. அது ஒரே ஒரு நிமிஷம் தான் லேட் ஆகும், இல்லை 2 நிமிஷம் தான் லேட் ஆகும். சேஃப்டியாக போனால் லேட்டே கிடையாது, டைமுக்கு வந்து இந்த இடத்துல சேர்ந்துடலாம். நான் கிளம்புன இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு 1.25 மணி நேரம் கரெக்டாக வந்துடலாம். 1.25 மணி நேரத்தில் மெதுவாக வந்தான். வேகமாக வந்தால் நிச்சயமாக எல்லா நாளும் வந்து சேர முடியணும் நம்பிக்கை இல்லை. ஒரு பையன், எனக்கு ஒரு டிரைவர் இருந்தான், ஒரு சூப்பர் லக்ஸரி கார். என்னுடைய மகன் அட்மிஷனுக்காக போகிறேன், திண்டிவனத்தில் 99 அப்படி தான் சாப்பிட்றோம். காலைல 8 மணிக்கு நல்ல டிஃபன் சாப்பிட்டு ரொம்ப வேகமாக போகிறான். ரோட்டில் ஜிக்ஜாக் போட்டிருக்கு, அதில் கட் பண்ணி போகிறான். அங்கேருந்து காலையில் ஒரு வியாபாரி வர்றாரு, இடிக்கிறாரு. இவன் வந்து இடிக்கிறான், அந்த ஸ்பாட் இறங்க போக வேண்டிய வேலையெல்லாம் என்னாச்சு, கெட்டு போச்சு. ஒரு வாரம் இப்போ அவங்க கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அவன் டிரைவர். செத்தவன் செத்து போனால், நான் வண்டியில் போனேன், நான் இறங்கி அடுத்த வண்டியை பிடிச்சி போயிட்டேன், எக்கடாவது கெட்டு போடான்னு சொன்னால் கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? 8 வருஷமாக கேஸுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை நினச்சிருந்தா ஒரு 8 நிமிஷம் 8 செகண்ட் மெதுவாக போயிருந்தா வாழ்க்கையை கெட்டிருக்காது.
இதுதான் காஸ்பல். காஸ்பல் என்பது நம்ம என்ன செய்ய போகிறோம்? மத்தேயு 15:18 சொல்கிறாரு, உன் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் பிறப்படுதுங்கிறார். 15:18 நம்ம ஒருத்தர் பேசு முன்ன முடிஞ்சதை பாருப்பாங்கிறோம். முடிஞ்சதை பாருன்னா, நேற்று 12 கடை அடிச்சிட்டாங்க. நேற்று இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னால். ஒரு கடைக்கு 1.5 லட்ச ரூபா அட்வான்ஸ், 10,000 ரூபா வாடகை, 12 கடையும் புக் ஆகிட்டு. மெயின் ரோடு, அது பட்டா லேண்டில் புறம்போக்கு இடத்துல ஆத்தரைஸ் இல்லாமல் கட்டிட்டார். புறம்போக்கு இடத்துல பட்டை பிளான் அப்ரூவல் கிடைக்காது. அங்கோட அதிகாரிகளும் ஆட்சிக்காரர்களும் வந்து ஏதோ அமௌண்ட்டு கொடுங்குறாங்க. அவங்க நிறைய கேட்குறாங்க. இவர் அந்த ஊர் தலைவர், போடா பார்த்துக்கலாம், தர முடியாது. அதிகாரி வந்தார், சும்மா ஒரு ஆர்டரை கொண்டு வந்தார், எல்லா கடையும் இடிச்சு போட்டு போயிட்டார். இடிச்சது தானே. இப்போ உனக்கு 1.5 கோடி வேஸ்ட்டேன். ஒரு நிமிஷம் அந்த வாயின் வார்த்தைகள் மெதுவாக பேசியிருந்தா, சார் பார்த்து செய்யுங்க, நான் ஏழை. இதுதான் வாயின் வார்த்தைகள். கலாத்தியர் 5:19 சொல்லுது, மாம்சத்தின் இச்சைகள். நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள் அதில் முதல்ல சொல்லுது ஒரு 5-6 வேர்ட்ஸு, அது நம்மகிட்ட இருக்காது. பொதுவாக யார்கிட்டையும் இருக்கு. கடைசி 5-6 எல்லாத்துலையும் இருக்கும். கோபம், வைராக்கியம், தூஷணம், பிடிவாதம். நில உயரமாக இருக்குங்க, கொஞ்சம் குனிஞ்சு போயிட்டா நிலம் என்ன பண்ணாது, இடிக்காது, உள்ளே போயிடலாம். நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் பரம்பரை யார் தெரியுமா, அப்படி இடிச்சுக்கிட்டு நேரே போனால் என்ன ஆகும்? நிலையிட்ட நான் குனிய மாட்டேன்னா நில குனியாது, நெத்தி இப்போ ஓட்டையாகி போட்டுக்குவேன். இதுதான் வாழ்வு, இதுதான் மாம்சத்தின் நிச்சயங்கள். அதுவே ஆவியின் கனின்னு அதில் சொல்கிறார். ஆவியின் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இணக்கம், இச்சையடக்கம். இதுதான் மாம்சத்தின் நிச்சயங்கள். அதுதான் வேதம் சொல்லி, உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல்ல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கட்டளைகள் 10 கட்டளைகள் சொல்லுது. யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் முதல் 4 கட்டளைகள் ஆண்டவருக்குரியது. அடுத்த கட்டளை, உன் ஓய்வு நீ வாழ்நாட்கள் நீடித்திருப்புக்கு தாயின் தகப்பனை கனம் பண்ணணும். அடுத்த 5 கட்டளைகள் சொல்கிறாரு, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பொய் சாட்சி, இதெல்லாம் நீ சொல்லாத, திருடாத. இதுதான் இயேசுக்கு சொல்கிறப்போ மார்க் 12:29 இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. இதில் கொப்பாயிருக்க 2வது கமாண்ட்மெண்ட்ஸ், 2வது கட்டளை என்னன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல. நான் வேகமாக போகிறதால ஒருத்தரை இடிக்கிறேன், அவருடைய குடும்பத்துடைய லைஃப் என்ன? நான் இடிக்கிறதால அவருடைய மனைவியுடைய லைஃப் என்ன? நான் கீழே விட மாட்டேன், அவர் இடிச்சிருவார். இதை நம்ம நினைக்காம போகிறதா வாழ்க்கையில் நமக்கு கேடு. இதுதான் வேதம் காஸ்பல் சொல்லுது. வேதம் சொல்கிற காஸ்பல்னா இதுதான் சுவிசேஷம். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். பரலோகராஜ்யம் சமீபம் மட்டும் இல்லை, எனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். எந்த மனிதன் மனம் திரும்பி தன் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் உயிர் ஊட்டும் ஆண்டவர். நீ உறவினிடத்தில் போய் நீ மனம் திரும்பி ஒப்புரவாகி பாருங்கிற. நீ ஒப்புரவை யார் கூடயும் சண்டை போட்டிருக்க, யாரையும் ஏமாத்திருக்க, ஏமாத்துற பொருள், ஐயா நான் உங்கள்கிட்ட ஏமாத்திட்டேன், அதை நான் தந்துடுறேன், நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆண்டுடைய அற்புதம் வேறு மாதிரி இருக்கும், அதிசயம் வேறு மாதிரி இருக்கும். ஒருவேளை நாம் அப்படி இப்போ ஒருத்தர் நம்ம என்கிட்ட திருடிட்டான், நாங்கள் 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம், இவர் பாக்கெட்டில் நான் திருடிட்டேன், அவருக்கு நல்லா தெரியும் நான் திருடிட்டேன்னு தெரிஞ்சாலும் பிரதர் எடுத்துக்க, அவருக்கு தேவை தோத்திரம் ஆண்டவரேன்னு போயிட்டாருன்னா இன்னொரு வழியில் ஆண்டவர் கொடுத்துவாராம். ஒரு பஸ்ஸில் ஒரு சகோதரர் போய்கிட்டு இருந்தாராம், ஒரு வயதானவர். மணி பர்ஸ் திறந்துருக்கார், டிக்கெட் எடுக்க. மணி பர்ஸில் நிறைய 500 ரூபா நோட்டு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 நோட்டு அதில் வச்சுருக்கிறார். சைட் பாக்கெட்டு ஜிப்பாக அங்கே போட்டுட்டு உட்காந்துருக்கார். இந்த பக்கம் ஒரு வாலிப தம்பியை, ஒரு வாலிப மகன் உட்காந்துருக்கு, தூங்கிட்டார். ஒரு நாள் கழித்து டிக்கெட் கவுண்டரு, டிக்கெட் செக்கர் வந்துக்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் செக்கர் உள்ளே வரப்போ அந்த மணி பர்ஸில் தான் பணம் இருக்குது, அவ்வளோ சைடு தான் மணி பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பஸ்ஸு நிற்கலை எங்கேயும், இவர் எழுந்திருக்கலை, அந்த பையனும் எழுந்திருக்கலை. இப்போ டிக்கெட் வந்து கேட்குறாங்க, அந்த மணி பர்ஸில் டிக்கெட் இருக்குது, என்ன செய்யுதுன்னு தெரியல. அவர் சொல்கிறாரு,
இந்த தம்பிகிட்ட தான் என் மணி பர்ஸ் இருக்குது, அவர் தான் டிக்கெட் வாங்கினார், அவர்கிட்ட டிக்கெட் கேளுங்க. இப்போ நான் ஏன் அவனுக்கு டிக்கெட் வாங்குறேன் அவர் சொன்னாலும் இல்லைங்க. இவர் மணி பர்ஸ் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட இருக்குது. மணி பர்ஸில் என்ன இருக்குது? இந்த பையனுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. திடீர்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு, இவர்கிட்ட தாங்க மணி பர்ஸ் இருக்குது, கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கன்ட்டு. என் மணி பர்ஸை யாரோ திடீர்வாங்க, வெளியே யூரின் போனேன், அந்த பஸ்ஸு நின்றுச்சு, ரெஸ்ட் ரூம் போனேன், அப்போ யாரோ எடுத்துகிறவன்னு கிட்ட கொடுத்து வச்சு அவர்கிட்ட இருக்குன்ட்டார். மணி பர்ஸ் அவரை தவிர யார்கிட்ட இல்லை, அவர் தான் எடுத்தார். ஏன்னா அதுக்கப்புறம் பஸ்ஸு நிற்கல, எழுந்திருக்கு 2 பேருமே. ஒன்றுமே ஒன்றுன்னு செய்கிறதுனே தெரியல. அவர் எடுத்து மணி பர்ஸை கையில் கொடுத்தார். அந்த டிக்கெட் செக்கிங் வந்தாங்க, செக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. போன பிறகு அந்த பையனுக்கு கண்ணீர் வந்துச்சு. எப்படி ஆண்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தம்பி, பஸ்ஸு நிற்கலை, நீ தான் இருந்த, நீ தான் எடுத்துருப்ப, அதில் மாற்றுக்காது. சரி, இவன் மணி பர்ஸை திருடுனா நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நான் கொடுத்து வச்சு நீங்கள் எப்படி சொன்னீங்க? அது நல்லதில்லை தம்பி, நீ தெரியாமல் செஞ்சுருக்கணும், நீ காட்டி கொடுக்கனா விரும்பலை. அப்படியே மனம் மாறினா. இதுதான் காசு, இதுதான் லவ், இதுதான் அன்பு. நீங்கள் எல்லாரும் எப்படி நம்முடைய லைஃப், ஒருவேளை கிறிஸ்தவமானா ஞானஸ்தானம் வாங்குகிறோம், ஞானஸ்தானம் வாங்குறோன்னே யாரெல்லாம் உங்கள் பாஸ்டர்கிட்ட ஞானஸ்தானம் வாங்குனீங்க? இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க இவர்கிட்ட ஞானஸ்தானம் வாங்கினவங்க யார்? இப்போ கூட இல்லையா? ஞானஸ்தானம் வாங்கினவங்களாம் யார்? ஞானஸ்தானம் கண்டிப்பாக அங்கே வாங்கியிருக்கணும், இந்த பாப்பா வாங்கியிருக்கணும், அந்த இத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க. ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ளே முட்டி உங்களை படுக்க வச்சு சரி முட்டி போட்டு முங்கினாலும் சரி, எழுந்திருக்கிறப்போ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் இவர்கள் நெத்தியில் சிலுவை அடையாளத்தை, நீங்கள் இனி பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவை அறையப்பட்டார் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லி அவரை அறிக்கை செய்யணும். ஏன்னா அவர் சிலுவையில் இருக்கிறப்ப என்ன பண்ணார்? பிதாவை இவர்களை மன்னியும். ஒரு பெரிய குரல். அந்த மன்னிப்பின் அடையாளம் தான் மன்னிப்பு ஒருத்தர் போடுறார். 2 சின்ன ஜபம், வேதத்தில் உள்ள சின்ன ஜபம், அவர் சொல்லிக் கொடுக்குற ஜபம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், லூக்கா 11, பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதை ஜபம். ஒரு 5-6 லைன் இருக்குது. ஆனால் இந்த கல்வன் பண்ண ஜபம் சின்ன ஜபம். பரதேசி வரப்போ என்ன நினைத்து கொள்ளுங்கள். தன்னை நினைத்து பாவ மன்னிப்பை கூறினது அவருக்கு மறுவாழ்வு கிடைச்சது. இதுதான் காஸ்பல். ஒருவேளை என்ன தேவையோடு என்ன கண்ணீரோடு இந்த இடத்துல வந்தாலும் தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆண்டவர். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மாடல் லைஃப். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல. அப்போஸ்தலர் 11:24 வாசிங்கன்னா, அவர்கள் நல்லவர்கள், பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்தவர்கள், விசுவாசத்தில் நிறைந்திருந்தார். அதனால அந்தியோகில் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மாடல் லைஃப். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் பாவத்தை மன்னிப்பதற்காக வந்தார். அதே நேரத்தில் அவர் பாவியா இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமானார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்பது அதிசயம். இயேசு கிறிஸ்து பிறக்கு முன், கிறிஸ்துக்கு முன். இயேசு பிறந்தவர் கிறிஸ்துக்கு பின். இது உலக வரலாறு, வேர்ல்டு ஹிஸ்டரி, உலக வரலாறு. அதே நேரத்தில் அவர் பிறந்தது என்பது ஒரு பெண்ணின் வயத்திலிருந்து ஒரு ஆண் அந்த பெண்ணோடு இடைவிடலை. பரிசுத்தாவின் வல்லமை. இதுதான் ஜீசஸுடைய தனி குவாலிட்டி. ஒரு ஆண் அந்த பெண்ணோடு சேரலை, தூயனுடைய மகிமையினால் நிழலிட்டு அவர் பிறந்தார். அதே மாதிரி உலகத்தில் யாருமே பிறக்கலை. அதுதான் ஜீசஸுடைய பெஸ்ட் குவாலிட்டி. அடுத்த குவாலிட்டி, அவர் மரித்தார் மனிதனை போல. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த எந்த மனிதனும் கிடையாது. ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணுறப்போ மரித்து போகிற மனிதன் 4 மணி நேரம், 8 மணி நேரம், 12 மணி நேரம், 3 நாள் கழிச்சுலாம் எழுந்திருக்காங்க. ஹிஸ்ட்ரி இருக்குது.
கண் கூட தெரியும் செத்து போனான், ஆனால் உயிரோடு எழுந்திருக்கிறான். இன்னைக்கு காலைல வாட்ஸ்அப்பில் கேட்டேன், ஒரு சகோதரன் தண்ணியில் விழுந்து செத்து போனான். ஒரு தண்ணிக்கு போகிறான், தண்ணியில் போய் தண்ணி அமைக்கிறது, அவனை தேடுறாங்க, கிடைக்கல. உடனே அந்த தாய் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எமர்ஜென்சி வந்து தீயணைப்பு படையர் வர்றாங்க, தேடுறாங்க. தேடினா தண்ணி, அந்த குளத்தோட தண்ணியெல்லாம் காலி பண்ணி பார்த்தா ஒரு கல்லுக்கு அடியில் இருக்கிறான். கல்லுக்கு அடியில் இருக்கவனை தூக்குறாங்க. தூக்குறப்போ அவனுடைய உடம்பெல்லாம் ப்ளூ கலர் ஆகிட்டு, அவங்க உடம்பெல்லாம் ப்ளூ கலர் ஆனதால் மறித்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தா உடம்போட ஹீட்டு குறைஞ்சி போச்சு, ப்ரீத்திங் நின்றுச்சு. ஆனால் ஹார்ட் பீட் மட்டும், அந்த ஹார்ட் பீட் மட்டும் கொஞ்சம் இருக்குது, ஹார்ட் பீட் லேஸாக இருக்குது. ஆனால் அவனுடைய ஹார்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது தெரியுது. உடனே அந்த டாக்டர் மும்மரமாக வேலை செய்கிறாரு. அவர் பேர் ஏதோ ஒரு சூப்பர் பேர் சொன்னாங்க. அவர் ரொம்ப சூப்பராக அதுக்கு உதவி செய்கிறாரு. ஆனால் எல்லாரும் இந்த பைத்தியக்கார மாதிரி இந்த டாக்டர் வேலை செய்கிறாரு. இந்த குழந்தை தான் செத்து போச்சு, உடம்பு ப்ளூ கலர் ஆகிட்டு ரத்த ஓட்டம் இல்லையேங்கிறாரு. ஆனால் உடம்புக்குள்ள அவர் என்ன கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுக்குறாரு, உடம்புக்கு ஹீட்டு கொடுக்குறாரு. உடம்பு ஹீட் கொடுத்து உள்ளே இருக்க வாட்டரை வெளியே எடுக்கிறாரு. அந்த ஆக்சிஜனும் ஹீட்டு கொடுக்குறப்போ அந்த லங்ஸு, அந்த இருதயம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. நின்று போன இருதயம் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்தோம். அந்த பிளட்டில் கொஞ்சம் சூடேறி வேலை செஞ்சு அனுப்புகிறேன். நான் அதில் கிட்டத்தட்ட 1 hour கழிச்சு தான் தண்ணி குழந்தைய எடுக்கிறாங்க. முழுகின பையனை, குழந்தைய 1 hour கழித்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட், அதுக்கு ட்ரீட்மெண்ட் 2 to 3 hours 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. ஆனால் 4வது மணி நேரத்தில் அந்த குழந்தை உயிரோடு ஆகுது. இது வந்து அந்த விடாமுயற்சி, நம்பிக்கை, விசுவாசம். நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் உறுதி தருவார். ஆனால் இப்படி நம்ம ஃபுல்லாக அவர் உயிரோடு இருப்பார்னு எந்த மனிதனும் இல்லை. அதுதான் ஜீசஸுடைய பெஸ்ட் குவாலிட்டி. அவர் உயிரோடு இருந்து விட்டார். அவர் வந்ததின் நோக்கம் இந்த உலகத்தில் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை, தனக்குன்னு இவர் இன்னும் ஜீசஸ் இந்த ஊரில் இருக்காங்க, அவரை போய் பார்க்கணும், கூட்டமாக அவர் வர சொல்லலை. என் நாமத்தில் அந்த நேம் ஆஃப் த ஜீசஸ் நீங்கள் என்ன கேளுங்க நான் தர்றேங்கிறாரு. அதுதான் வந்துப்பா எருசலேமுக்கு வா தர்றேன்னு அவர் சொல்லவே இல்லை. 150 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எருசலேம் போயிட்டு வந்தால் இன்றைக்கி 4 லட்ச ரூபா வேணும். நம்ம பணத்துக்கு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வேணும். குறைஞ்சது டிக்கெட்டே 1.5 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும். போயிட்டு வந்த பிறகு சிலருக்கு சில ஜாமான் வாங்கணும். நம்ம ஊரில் 150 ரூபா பைபிள், அங்கே போனீங்கன்னா அதே பைபிள் 30,000 ரூபா, அதே பைபிள் அங்கே 30,000 ரூபா. எல்லாமே விலை அதிகம், இங்கேருந்து தான் போகுது. அப்போ அங்கே போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஜீசஸுடைய பெஸ்ட் குவாலிட்டி. அதே நேரத்தில் ஜீசஸுடைய பெஸ்ட் குவாலிட்டியை பெற்றுக்கொண்ட நீங்களும், இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும், இந்த சுவிசேஷத்தை நாம் பெற்ற இன்பத்தை வையகம் சொல்கிறதுக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? பறவையிலே கழுகு தான் ராஜ கழுகுன்னுவாங்க. ராஜக்கழுகு, ராஜா பறவை. கழுகுடைய தன்மை என்னென்னா சின்ன கண்கள், தூர பார்வை. சின்ன கண்கள், தூர பார்வை. இருக்கிறதுலே அதிகமான உயரம் பறக்கிறது. அதிகமான உயரம், பறவைகளே அதிகமான உயரம் பறக்கிறதாம் கழுகு. அது மட்டுமல்ல, தன்னுடைய பலன் குறையிறப்போ ஒரு கண்மலை போய் பட்டுக்கிடுமா, 2 ரெக்கைகளும் விரிச்சு ஒவ்வொரு இறகாக கீழே விழுமா. மொத்தமும் அந்த இறகெல்லாம் கீழே விழுந்த பிறகு திரும்ப அந்த இறகு முளைக்குமா, திரும்பவும் பறக்க ஆரம்பிக்குமா. அதான் கர்த்தருக்கு காத்துக்கு கழுகை போய் பறக்கடித்து உயர பறப்பார்கள் சொல்லுவாங்க. அந்த கழுகோட ஒரு காக்கா போட்டு நீயும் பறவை நானும் பறவை, நீ மட்டும் தான் பறப்பியா, நான் பறக்க மாட்டேனா. அந்த கழுகை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுமா, தொந்தரவு பண்ணுமா. அந்த கழுகு ஒன்றுமே பண்ணாது, அதுக்கு திருப்பி அதை தாக்காதான். அது தொந்தரவு பண்ண தாங்கிக்கிட்டே இருக்குமா. அந்த கழுகு பறக்கிறப்ப இந்த காக்காவும் கூட பறந்துக்கிட்டே இருக்குமா. அது பறக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே காக்காவால் மேலே போகணும்னா ஆக்சிஜன் அதுக்கு கிடைக்காது. அதுக்கேற்ற அந்த லங்ஸ் ஆண்டவருடைய படைப்பு அப்படி இல்லை. மீன் தண்ணிக்குள்ளே வாழுது, அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். நீங்களும் தண்ணிக்குள்ளே வாழ முடியாது. மீன் நிலத்தில் வாழ முடியாது, செத்து போகும். நம்ம தண்ணிக்குள்ளே இருந்தால் செத்து போகும். கடவுளுடைய படைப்பு இது. அதுக்கு செதில்கள் இருக்குது. அந்த செதில்கள் இருந்து தண்ணி போய் அதுலேருந்து ஆக்சிஜன் எடுக்கு. நமக்கு செதில்கள் கிடையாது. அப்போ இது கடவுளுடைய படைப்பு. ஒவ்வொரு மானிடத்துக்கும் ஒரு மாதிரி கொடுத்துருக்குறாரு. குறிப்பிட்ட தூரம் போனோன்னா அந்த காக்கா மேலே போக முடியாது, கீழே வந்துடுமா. அந்த கழுகு மேலே போய்கிட்டே இருக்குமா. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்டானிட்டி என்பது கிறிஸ்துக்குள்ளே வருமுன்ன ஒரு குவார்டர் அடித்தோம், 2 குவார்டர் அடித்தோம், துணி இல்லாமல் எங்கேயோ படுத்துருந்தோம், மனைவி தூக்கிட்டு வந்தா. ஒரு கஞ்சா அடித்தோம், மனைவி பிள்ளைகளை பறந்தோம், வாழ்க்கை கெட்டு போச்சு. கிறிஸ்தவம் என்பது ஒரு பிட் பாக்கெட் அடித்தோம். பிட் பாக்கெட் அடிக்கிறதுல அன்றைக்கி ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் பாக்கெட்லேருந்து நான் 2000 ரூபா எடுத்துட்டேன், என் பாடு இன்றைக்கி ஜாலி, அவ்வளோதான். ஆனால் அவர் பாடு பசி. கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த பிறகு இவர் பாக்கெட்டுக்குள்ளே இந்த 2000 ரூபா எடுத்தவன்
வீட்டில் போய் என்ன சாப்பிடுவார்? அப்போ நான் எடுத்தது என்னது? தப்பு. இதை வச்சுக்கோங்க, நான் தெரியாமல் எடுத்துட்டேங்க. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் நான் உங்களை மாதிரி இல்லைங்க. நான் உயர்ந்த பறவை, உயர்ந்த ஜாதி ஆகிட்டேன். பாவமன்னிப்பு நிச்சயம் வந்துட்டு அன்பு கூட தான் லவ், சேரிட்டி. அதுதான் 1 கொரிந்தியரில் கடைசி சொல்லுவார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 இருக்குது. 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுவார். ஃபெய்த், ஹோப், சேரிட்டி, லவ், அன்பு. ஆனால் நம்பிக்கை விசுவாசம் கூட இருக்காது. அன்பு கடைசி வரையும் இருக்கும், விசுவாசம் நம்பிக்கை இருக்காது. அன்பு தான் நிலைத்திருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த லவ், இதுதான் கிறிஸ்தவம். ஒருவேளை நீங்கள் நானும் அந்த உண்மையான இயேசுவை பிறருக்கு அறிவிக்கிறது என்பது ஏதோ வந்தேன், அவர் 7 மணிக்கு வர சொன்னார், 8:15 வந்து சேர்ந்தேன், ஏதோ முடித்தேன் போனேன், இது இல்லை கிறிஸ்தவம். என் மாடல் லைஃப் என்கிட்ட இருக்கா? என்னுடைய மாடல் லைஃப் என்கிட்ட இருக்கா? இந்த இவர் உண்மையான ஒரு கிறிஸ்தவருங்க, இன்னும் எப்படி இருக்காரு ஒரு மனிதர். அந்த லவ், அதுதான் மாம்சத்தின் இச்சைகள், ஆவியின் கனிகள். அதுதான் ஆவியின் கனிகள். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். மத்தேயு 15:12 தேவ கோபாக்கினேன், தேவனுடைய கோபம் என் மேலே வந்துடும் சொல்கிறார். சாபம், கொலோசியர் 3 சொல்ற சாபம், தேவ கோபம், சாபம் மேலே வந்துடும், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாதுங்கிறாரு. எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போகணும்னா, தன்னை நினைத்து அந்த கல்வன் ஆண்டவத்தை கேட்குறப்போ, இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் சொல்கிறார். இதுதாங்க காஸ்பல். நீங்கள் நம்ம பக்கத்து வீட்டு மக்களுக்கு எப்படி காஸ்பல் சொல்கிற மக்களாக இருக்கோம். நெய்பர் என் கூட பயணிக்கிற ட்ரெயினாக ஒரு வேலைக்கு போகிறீங்க, 8:40 ட்ரெயினில் தான் ஏறுறீங்க. 8:40 ட்ரெயினில் மோஸ்ட்லி 500 பேர் இருக்காங்க அந்த கோச்சில். எப்படி ஒரு 50 பேர் ரெகுலராக வர்றவங்க, அந்த முகம் தெரியும் அந்த ஸ்டேஷனில் ஏறுறவங்க. அந்த ஸ்டேஷனில் ஏறுற மக்களுக்கு நீங்களான ஒரு சாட்சியுள்ள மக்களாக இருக்கிறோமா? நேற்று சந்தோஷமாக இருந்தாக்கா பூ வச்சுட்டு வந்தது, சந்தோஷமாக இருந்தது, மஞ்சள் போட்டுருந்தது, மஞ்சளுக்கு மேலே பவுடர் போட்டுருந்தது, கலக்கலன்னு வந்து கருப்பு கலரே மாற்றி மஞ்சள் கலரில் வந்தது. இன்றைக்கி படாவதியாக வந்திருக்க. எதுக்கு? வீடுக்காரர் கூட சண்டை, சாப்பிடலை, ராத்திரெல்லாம் அடி, அந்த கவனம் தெரியுதில்ல. அப்போ அந்த அம்மாட்ட போய், சகோதரி நான் வந்து தான் இருந்தேன், சும்மா ஏன் இன்றைக்கி இவ்வளோ டல்லாக இருக்கீங்க, நேற்று சாப்பிடலையா, நீங்கள் உடம்பு சரியில்லையா, இதோட அப்படியே பேச ஆரம்பிக்க நண்பராகி உங்கள் திருச்சபைக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் வச்சுருக்க பைபிளை சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறீங்க. இதுதான் காஸ்பல், இதுதான் சுவிசேஷம். முந்தி பிரசுரிக்கப்பட வேண்டும். நீங்கள் ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், நீங்கள் காரில் போகலாம், நடந்து போகலாம். அவங்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. பக்கத்து வீட்டில் பிரச்சனை, அந்த சகோதரன் தினம் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறாரு, இல்லை 2 மனைவி, ஒரு மனைவிக்கு கொடுக்குறாரு, இந்த மனைவியை கொடுக்கல, தொல்லப்படுத்துறாரு. அந்த மனைவியோட வேதனை தெரியுது. இல்லை கணவர் செத்து போனார், அவங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்கிற மக்களாய் காணப்படுகிறோம். இதுதான் காஸ்பல். முந்தி நம்ம சுவிசேஷித்தார். இதுதான் நற்செய்தி அறிவிக்கலாம். இந்த குஷ்ரோகிகள் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் அந்த மக்களுக்கு உணவு இல்லை. இஸ்ரேல் ராஜாவுக்கு எதிராக ஒரு ராஜா வந்துட்டார். ஊருக்குள்ளே உணவு இல்லை, மக்கள் பசியில் சாகுறாங்க. சாகிறப்போ அந்த இஸ்ரேல் மக்களை சேர்ந்து குஷ்ரோகிகள் பக்கத்து கிராமத்துக்கு போயிடுறாங்க தைரியமாக. இங்கே இருந்தாலும் சாக போகிறோம், உணவு இல்லை, இன்னொரு பக்கம் வியாதி, உணவு இல்லை வியாதியும் இல்லை, உணவு இல்லை வியாதி, சாக போகிறோம். இங்கே செத்தது அந்த ஊரில் போய் செத்துக்கலாம், அவன் துப்பாக்கியில் சுட்டாலும் பரவாயில்ல, தைரியமாக போகிறான். போன இடத்துல சாப்பாடு கிடைக்கிது, நிறைய இருக்குது, யாருமே இல்லை. ஐயோ நமக்கு சோறு கிடச்சி, நம்ம மட்டும் சாப்பிடல, நம்ம அண்ணன் தம்பிலாம் பட்னியாக இருக்கிறான், ஓடு குடுக்குடுன்னு ஓடி சொல்கிறா. இது நற்செய்தி அறிவிக்கிறான். இந்த அறிவிக்கலைன்னா என் மேலே சாபம்னு சொல்கிறேன். நீங்கள் நான் இந்த நற்செய்தியை அறிவிக்கிற மக்களை செய்யலாமா? பவுலடிகள் சொல்றப்போ, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் போய் சொல்லு. உனக்கு எப்போ நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சொல்லு. அப்படி சொல்கிறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்த மாட்டார், வாழ்வு கொடுக்க மாட்டார். எந்த மனிதன் காஸ்பல் சொன்னாலும் அந்த மனிதன் தரித்திரம் அடைஞ்சதில்லை, கெட்டு போனதில்லை, எந்த விதத்திலும் குறைஞ்சி போனதில்லை. அப்படி சொன்னால் நான் லைனாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவனுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம், இப்போ நான்லாம் இதுவரை இருக்கிறேன்னா எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் காஸ்பல் அறிவிக்கிறேன். எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ சொல்கிறேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் சொல்கிறேன், கஷ்டத்தின் மத்தியில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 4 நாளாக காலையில் ஒருத்தர் இறந்துட்டார் நைட்டு. அவருடைய பாடி எங்களோட வேலை செய்கிறவரை பார்த்து வீட்டில் போய் படுக்க ராத்திரி 1 மணி,
காலையில் 6 மணிக்கு எழுந்து கிளம்பி ஒரு மீட்டிங், இங்கேருந்து 350 கிலோமீட்டர் போய் இப்போ அங்களுடைய பிஸ்னஸ் மேட்டராக 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த நாள் 3 மணிக்கு போய் சேர்ந்தேன். இரவு முதல் நாள் தூங்குனதே 4 மணி நேரம், அடுத்த நாள் தூங்குனது 3 மணி நேரம் தான், 3.5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். அன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கேன். நேற்று திரும்ப ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். இன்றைக்கி பகலில் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்திருக்கேன். என் வேலையும் பார்த்துருக்குறேன். இந்த காஸ்பல் ஒரு பக்கமும் வந்திருக்கிறேன். காரணம் என்னென்னா, ஆண்டவர்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறேன். நேற்று காலையில் ஒருத்தர் அர்ஜென்ட் ஒர்க்கு நீங்கள் போங்கண்ணா, ரொம்ப முக்கியமான ஒர்க்கு, சேஃப்டி. ஐயா தோற்றுறோம், நாளைக்கு சர்ச்சுக்கு போனோம். அதுக்கப்புறம் தான் என்னுடைய அடுத்த வேலை. அடுத்து சாயங்காலம் இவ்வளோ நேரம் கேப் இருக்குது, அந்த கேப்பில் வேணால் நான் போகிறேன். என்னால் முடியாது. எப்போல்லாம் நம்ம இந்த இதுக்கு என்னைய மாதிரி பைய தூக்கிட்டு போகணும் அவசியம் இல்லை. ஒரு காரு, ஒரு கேமராமேன் வச்சுட்டு போகணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி செய்யுங்க, சொல்லி பாருங்கள், நீங்கள் ஆசிரியர். மறைந்திருக்க மலை மேல் இருக்க பட்டணம், மேலே இருக்க பட்டணம் எழும்பி பிரகாசின்னு சொல்கிறார். பொன்வொளி வந்ததுங்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற வழியே அந்த மெய்ய. ஐயா எனக்கு என்ன பைபிள் தெரியும், நான் பாஸ்டா, தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நீங்கள் சொன்னால் போதும், அவ்வளோதான். இதுதான் காஸ்பல். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் வந்திருக்கிறோம். தகப்பனை எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனா அல்லவா, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை தாங்க தகப்பனே, இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே என்று அவரை நோக்கி நீங்கள் பார்க்குறப்போ நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு. நிச்சயமாக ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். மனதில் அப்படிப்பட்ட வாழத்தோடு நீங்கள் ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, ஆராதனை 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 ஆராதனை. உங்களை நோக்கி பார்க்கலாம். ஒரு விசை கூட பரலோக அக்னி திருச்சிட்டை கூட உங்களை நோக்கி பார்க்கலாம். ஒரு ஃபேக்டரியாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய நாமத்தை அறிவிக்கிற இடமாக இருந்தால் ஒரு விசை கூட உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி எந்த வீட்டில் வந்து அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது தருகிறேன். இந்த உடன்படிக்கையுடைய வார்த்தை சொல்வதற்கு இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கலாம், இந்த தொழிலை ஆசீர்வதிக்க, மறைநிற்கு பட்டணமாக இந்த குடும்பத்தாரை உயர்த்துங்க தகப்பனே. தன் இடத்தை திறந்து உடைய நாமத்தை அறிவிப்பதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த மகன் இந்த 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 தொழில், இந்த ஃபேக்டரி நடத்துகிற, இந்த பிஸ்னஸ் நடத்துகிற இந்த மனிதனை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய பிரச்சனை அவரோடு இருக்கட்டும். அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, இந்த வாரத்தோட கடைசி நாளில் தகப்பனே, என் துக்க நாட்கள் முடியணும், என்னுடைய வேதனை மாறணும், என்னுடைய கண்ணீர் மாறணும், எனக்கு ஒரு விடுதலை தாங்க. ஏக்கத்தோடு வந்த மக்கள் மத்தியில் உங்களுடைய வல்லமை இறங்க வேண்டுமாய், உங்களுடைய அபிஷேகம் இறங்க வேண்டுமாய், உங்களுடைய விடுதலைக்காரம் இறங்க வேண்டுமாய் இறங்கி நிற்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனை ஒவ்வொருவரோடு வரட்டும். உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லப்பா, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஒரு விதமான ஏக்கங்கள் தகப்பனே. இரவு நேரத்தில் தூக்கம் வரல தகப்பனே. இரவு நேரத்தில் எனக்கு பிரச்சனை மத்தியில் இருக்கிற அசுத்த ஆவி, கெட்ட கனவுகள், கெட்ட சிந்தனைகளப்பா, கெட்ட செயல்கள், செல்ல பார்த்து தகப்பனே, நான் என் மனதை மாற்றி எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும் ஏக்கத்தோடு கலக்கத்தோடு தகப்பனே, அந்த ப்ளூ வேலியை போல நான் அழித்து கொள்ள என்னை முற்படுறேன் தகப்பனே. ஒரு விசை கூட இரவுல நல்ல நித்திரை தாங்க. அந்த செல்ல பார்க்க வேண்டாம் தகப்பனே, அசுத்தமான காரியங்களை பார்க்க வேண்டாம் தகப்பனே. ஒரு விடுதலை தாங்க. ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த சகோதரருக்கு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்கா கூட, அந்த சகோதரருக்கு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்கா கூட ஒரு விதமான கெட்ட சிந்தனைகளோடு உட்கார்ந்து இருக்கிறேன் தகப்பனே. வாழ்க்கையில அமைதி இல்லை, கடன் பிரச்சனையில உட்கார்ந்து இருக்கிறேன். எதை தொட்டாலும் எதுக்கு அந்த உலகத்துல வாழணும், ஒரு எரிச்சல், ஒரு வைராக்கியம் எனக்குள்ள, இந்த வைராக்கியம் மத்தியில இருக்கிற தகப்பனே, அந்த வைராக்கியத்தை மாற்றி எனக்கு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே. இந்த தெய்வம் உண்மை உள்ளதென்று தேடி வந்திருக்கிறேன். வந்த தகப்பனப்பா, நான் வெறுமையாய் போகக்கூடாது. எனக்கு ஒரு விடுதலை தரப்போற தயவுக்காக கூட ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட மனமிறங்க
மனமிறங்கப்பா, மனமிறங்க, மனமிறங்க. ஒவ்வொருவரும் உடைய பிரச்சனை இறங்கட்டும். என்ன நோக்கத்தோடு அழைச்சிட்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க தகப்பனே. சுவிசேஷத்தை அறிவிப்பதில் மேலிருந்த கடமை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கப்பட வேண்டும். இதுதான் தீர்க்க தரிசனம். அந்த சுவிசேஷத்தை, அந்த நல்ல செய்தியை நீங்க அறிவித்திருக்கிறோம் தகப்பனே. நீ மனம் திரும்பு, உனக்கு விடுதலை உண்டு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்ல இடத்துல அன்பு கூறுன்னு சொல்லி அந்த சுவிசேஷங்களை சொல்ல வைத்திருக்கீங்க. அந்த தாட்டின்படி நாங்கள் வாழ அந்த அன்பு கூறுதல் தகப்பனே. ஒரு மனம் திரும்பல், ரிட்டன் டு மீ, உம்மிடத்தில் திரும்பி இருக்கிறோம். திரும்பி இருக்க நாங்கள் ஒரு அன்பு கூறுகிற மக்களை எங்களை மாற்றி கொடுங்க, மாற்றி கொடுங்க என்று ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, ஒரு விதமான தலைவலியில இருக்கிற அந்த அன்பு மகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த துக்க நாட்கள் முடிந்து போட்டோம். அந்த தலையில கை வச்சு ஐயா இயேசுவின் ரத்தம் ஜெயம் அவங்க வீட்டுல போய் சொல்ல போறாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இந்த தலைவலி மாறட்டும். இன்று கேட்ட சத்தியத்தின் அந்த சுவிசேஷம் எனக்குள்ள வந்திருக்கு, நான் அந்த நாமத்தை பிறருக்கு அறிவிக்க போறேன் ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே மனமிறங்கப்பா. அந்த தலைவலியிலிருந்து ஒரு விதமான ரத்த போக்கு தகப்பனே. ஐயா என்னுடைய கர்ப்பப்பைக்குள்ள நீர் கட்டிகள், ரத்த கட்டிகள் இருக்கு, ரத்த போக்கு நிக்கல. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு மகளுக்காக தகப்பனே ஒரு விசை கூட மனமிறங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஒருவருடைய பிரசனை இருக்கட்டும். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு